This sermon, The Mark of the Beast, was delivered on Thursday evening, May 13th, 1954, at the Branham Tabernacle, Jeffersonville, Indiana, USA. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நமது அருமை சகோதரனும் 20ஆம் நூற்றாண்டின் தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியம் பிரன்னம் அவர்களால் 1954ஆம் வருடம் மே மாதம் வியாழன் 13ஆம் தேதி மாலையில் அமெரிக்கா, இந்தியானா, ஜெஃபர்சன்வில்லில் உள்ள பிரன்னம் ஜெப கூடாரத்தில் த மார்க் ஆஃப் த பீஸ்ட், மிருகத்தின் முத்திரை என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகிறீர்கள். It doesn't matter how many says this or how many says that. It's what thus saith the Lord. Amen. That's true. எனவே ஒரு காரியத்தை குறித்து எத்தனை பேர்கள் கூறுகிறார்கள் அல்லது எத்தனை பேர்கள் அதையே கூறுகிறார்கள் என்பது ஒரு காரியம் அல்ல. கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதே காரியமாய் இருக்கிறது. அது உண்மை. You'll have to stand by yourself many times when you stand on the Word of God. But be sure to stand what the Lord has said. தேவனுடைய வார்த்தையை சார்ந்து நிற்கையில் அநேக சமயங்களில் நீங்களே உங்களையே சார்ந்து நிற்க வேண்டி வரும். ஆனால் தேவன் கூறின காரியத்தின் மேல் சார்ந்திருக்க நிச்சயம் உள்ளவர்களாயிருங்கள். Now, they organize this church, great body, the Catholic Church, which is the predominating of all the religions today in the Christian realms, is Catholicism. அவர்கள் இந்த மகத்தான அமைப்பை, இந்த சபையை, கத்தோலிக்க சபையை ஸ்தாபித்தார்கள். கிறிஸ்தவ உலகத்தில் இன்றைக்கு எல்லா மதங்களிலும் மகத்தான ஆதிக்கம் செலுத்துகிறது கத்தோலிக்க சமயமே. But they say you don't need, we don't. ஆனால் அவர்கள் கூறுகிறார்கள், நீங்கள் செய்ய வேண்டியதில்லை, நீங்கள் அப்படி செய்வதில்லை என்று. Say, where do you get not eating meat? நீங்கள் சொல்லுங்கள், மாம்சம் புசிக்க கூடாது என்பதை நீங்கள் எங்கே பெற்றீர்கள்? Where do you get the priest not married? Where do you get the... பாதிரியார் மணந்து கொள்ள கூடாது என்பதை நீங்கள் எங்கே பெற்றீர்கள்? இதை எங்கே பெற்றீர்கள்? Say, we don't teach the Bible. நாங்கள் வேதத்தை போதிப்பதில்லை. Said the church is the voice. சபைதான் சத்தமாயிருக்கிறது. No matter what the Bible says, it's what the church says. வேதாகமம் என்ன கூறுகிறது என்பது காரியமல்ல, சபை என்ன கூறுகிறது என்பதே காரியமாயிருக்கிறது. But God said, let every man's word be a lie and mine be true. ஆனால் தேவனே சத்தியபரர் என்றும் எந்த மனுஷனும் பொய்யன் என்றும் கூறுகிறார். You have to take the joy. இப்பொழுது நீங்கள் உங்களுடைய தெரிந்து கொள்வதில் செய்ய வேண்டியவர்களாயிருக்கிறீர்கள். Now, that Nicolaitan had become a doctrine and then become a persecution. அந்த நிக்கோலாய் இப்பொழுது ஒரு உபதேசமாய் ஆகிவிட்டது, பின்னர் அது ஒரு உபத்திரவமாய் ஆயிற்று. Now, here comes out here in the last days. இப்பொழுது அது இந்த கடைசி நாட்களில் இங்கே வந்திருக்கிறது. Then they coming away through the dark ages and the persecution. பின்னர் அந்த இருண்ட காலத்தின் ஊடாக, உபத்திரவத்தின் ஊடாக ஒரு பாலைவன சோலையாய் வந்தது. Then there come a let up on the first Reformation, which is Martin Luther. அதற்கு பின்னர் ஒரு விட்டுக் கொடுத்தல் உண்டானது, அதாவது முதலாவது சீர்திருத்தத்தின் போது உண்டானது. அதுதான் மார்ட்டின் லூத்தர். Martin Luther protested against the Catholic Church. மார்ட்டின் லூத்தர் கத்தோலிக்க சபைக்கு எதிராக மறுப்பு தெரிவித்தார். Because of that, he walked out there and took that communion, and they said, "This is the body of Christ." அதன் காரணமாக அவன் அதை விட்டு வெளியேறி அந்த ராபோஜனத்தில் பங்கெடுத்தான். அவர்களோ இது கிறிஸ்துவினுடைய சரீரம் என்று கூறினர். He said it isn't the body of Christ. It's wafers. That's all it is. அது கிறிஸ்துவினுடைய சரீரம் அல்ல, அது அப்பம், அவ்வளவேதான் என்று லூத்தர் கூறினார். They believe that is the Holy Eucharist, which the Holy Eucharist means Holy Ghost. அவர்கள் அது பரிசுத்த யூக்கரிஸ்ட், தேவ நற்கருணை என்கின்றனர். பரிசுத்த யூக்கரிஸ்ட் என்றால் பரிசுத்த ஆவி என்று அர்த்தமா. And when you take that, you take the Holy Ghost into your body. நீங்கள் அதை உட்கொள்ளும் போது நீங்கள் பரிசுத்த ஆவியை உங்கள் சரீரத்திற்குள்ளாக எடுத்துக் கொள்ளுகிறீர்கள் என்று நம்புகிறார்கள். And that's wrong. தவறானதாகும். The Holy Ghost is the baptism of the Spirit. பரிசுத்த ஆவி என்பது பரிசுத்த ஆவியின் அபிஷேகமாயிருக்கிறது. Not when the day of Pentecost had fully come, a priest come up and give them the Holy Eucharist, a wafer on their tongue. பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது ஒரு பாதிரியார் வந்து அவர்களுக்கு ஒரு பரிசுத்த நற்கருணையாய் ஒரு அப்பத்தை அவர்கள் நாக்குகளில் கொடுத்தார் என்று. Or not some preacher walked up and sprinkled some water on them and shook their hand either. No, sir. அல்லது ஒரு போதகர் மேலேறி வந்து ஏதோ தண்ணீரை அவர்கள் மேல் தெளித்து அவர்களுடைய கரத்தை குலுக்கினார். இந்த விதமாயும் இல்லை, இல்லை ஐயா. But there came a sound from heaven like a rushing mighty wind that filled all the house where they were sitting. ஆனால் பலமான காற்று அடிக்கின்ற முழக்கம் போன்று உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த அறையை நிரப்பிற்று. That's scripture. அது வேத வாக்கியம். அதுதான் சரியானது. That's what happened in that church.
And that's what's happened when the light is shining in this day. அந்த சபையில் அதுதான் சம்பவித்தது. வெளிச்சம் பிரகாசித்துக் கொண்டிருக்கும் இந்த நாளிலும் அதே காரியம்தான் சம்பவித்தது. That's where the light broke through there. Here's where the light breaks through here. அங்கேதான் அந்த வெளிச்சம் பிரகாசிக்க துவங்கியது. இங்கேதான் வெளிச்சம் பிரகாசிக்க துவங்கியது. Now, if any scriptures I'm quoting is questioned, just lay it up on. I'll give you the place where it's at. See? In the scripture. All right. இப்பொழுது நான் குறிப்பிடும் வேத வார்த்தைகள் இதன் மேலும் உங்களுக்கு கேள்விகள் இருக்குமானால் அதை அப்படியே வையுங்கள். வேத வாக்கியங்களில் அது எங்கே என்று நான் முதலில் குறிப்பிடுகிறேன். புரிகின்றதா? Of course, just a little time like this, usually when we comb through, we take weeks and months. நிச்சயமாக இப்படியான இந்த குறுகிய நேரத்திலே வழக்கமாக இதனூடாக நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது வாரங்கள் மாதங்கள் செல்லும். Just every scripture, run it down, have the people their Bible. ஒவ்வொரு வேத வாக்கியமும் அதை ஆராய்ந்து பாருங்கள். ஜனங்களே அவர்களுடைய வேதாகமத்தை எடுத்து பார்க்கட்டும். But if it's questioned, just let me know. All right. ஆனால் அது கேள்வி கேட்கப்பட வேண்டியதா இருந்தால் எனக்கு தெரியப்படுத்துங்கள். சரியா? Then Martin Luther. Then after Martin Luther comes John Wesley. மார்ட்டின் லூத்தருக்கு பின்னர் ஜான் வெஸ்லி வந்தார். Martin Luther come out with catechism, a whole lot of things. மார்ட்டின் லூத்தர் வந்தபோது கேட்டகிசம் முதலான அநேக காரியங்களோடு கூட வந்தார். He come out with a baptism. He come out giving a triune Trinitarian baptism, which was never taught in the Bible. Never taught in the Bible. அவர் ஒரு ஞானஸ்தானத்தோடு கூட வந்தார். அவர் வேதத்தில் போதித்திராத ஒரு திருத்துவ ஞானஸ்தானத்தை கொண்டு வந்தார். There never was anybody ever baptized in a tritheist baptism in the Bible. திருத்துவ ஞானஸ்தானத்தை வேதாகமத்தில் ஒருவரும் பெற்றதாக இல்லை. If it's so, come show me where it's at. It's not there. அப்படியா இருக்குமாயின் வந்து எங்கே இருக்கிறது என்று எனக்கு காட்டுங்கள். அது அங்கே இல்லை. The only way that they were commissioned to be baptized was go and teach all nations, he said back there, and baptize them into the name, not in the name, into the name, Father, Son, Holy Spirit. ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளும்படியாய் அவர்களுக்கு கட்டளை கொடுக்கப்பட்ட ஒரேபடி நீங்கள் உலகமெங்கும் போய் நாமத்திற்குள் ஞானஸ்தானம் கொடுங்கள். நாமத்தினால் என்று அல்ல, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திற்குள் என்று. And the disciples turned right around and baptized everybody in the name of Jesus Christ. சீஷர்கள் அப்படியே திரும்பி போய் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் கொடுத்து And commissioned that if anybody had been baptized any other way, had to come and be rebaptized again before they could get the Holy Ghost. வேறு யாராவது வேறு எந்த விதத்திலாவது ஞானஸ்தானம் பெற்றிருந்தால் அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்வதற்கு முன்பாக அவர்கள் மறு ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கட்டளையிட்டனர். And here comes the Catholic Church out. இதனோடு கூட கத்தோலிக்க சபை வருகிறது. Put one place on the Bible where any person was ever baptized in the name of the Father, Son, Holy Ghost. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் பெற்றான் என்று எழுதியிருக்கிற ஒரு இடத்தை எனக்கு வேதத்திலிருந்து சுட்டி காட்டுங்கள். That's pretty blank, isn't it? அது மிகவும் வெளிப்படையாக இருக்கிறது அல்லவா? Saturday night's a question night. We'll get to straighten that out. All right. ஞாயிற்றுக்கிழமை இரவு நமக்கு கேள்வி இரவு. நான் அதை அப்பொழுது நன்றாக தெளிவுபடுத்துகிறேன். சரியா? All right. I want anybody that can show me one place where any person was ever baptized in the name of the Father, Son, Holy Ghost. I'll walk off the pulpit and say I'm a hypocrite. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் யாராவது ஒருவர் ஞானஸ்தானம் பெற்றார்கள் என்று வேதத்தில் எங்காயிலும் எடுத்து காட்டுங்கள். நான் இந்த என்னுடைய பிரசங்க பீடத்தை விட்டு எழுந்து போய் நான் ஒரு மாய்மாலக்காரன் என்று கூறுகிறேன். And anybody was baptized any other way had to come and be rebaptized again in the name of Jesus Christ to receive the Holy Ghost. Amen. வேறு எந்த விதத்திலாவது ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்ற எவர் ஒருவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மறு ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். Exactly. That's what the Bible says. அது சரியாக அப்படியே இருக்கிறது. வேதாகமம் அதைத்தான் கூறுகிறது. Now you see, we take theory instead of truth. பாருங்கள், நாம் சத்தியத்திற்கு உண்மைக்கு பதிலாக தத்துவத்தை எடுத்துக் கொள்கிறோம். Now you look at the scripture. இப்பொழுது நீங்கள் வேத வார்த்தைகளை நோக்கி பாருங்கள். Don't say that. Well, Brother Branham said, you look at the scripture now. சரி, சகோதரன் பிரண்ணாம் கூறினார் என்று கூறாதேயுங்கள். இப்பொழுது வேத வார்த்தைகளை நோக்கி பாருங்கள். Get your concordance, look it up. போய் உங்களுடைய வேத அகராதியை எடுத்து அதை நோக்கி பாருங்கள். And then as soon you notice each one of them church ages had his name until it comes through this dark church age. சபை காலங்கள் ஒவ்வொன்றும் அவருடைய நாமத்தை உடையதாக இருந்து இருண்ட காலங்களின் ஊடாக அது வந்தது என்பதை கவனியுங்கள். And look, that type and back counter in the Orthodox Church.
கவனியங்களது ஆச்சார சபையின் அக்காலத்தின் பாவனையாயிருக்கிறது. When the darkest age was on of the Jews was when Ahab in the bloom after the great king before him, before that, had Israel all in a beautiful condition. யூதர்களுக்கான இருண்ட காலத்தின் போது ஆகாப் ராஜாவாய் இருந்தபோது அவனுக்கு முன்பாக இருந்த அந்த மகத்தான ராஜாவின் அவனுடைய எல்லா அழகான நிலைமைக்குள் இஸ்ரவேலுக்கு இந்த மேன்மைகள் எல்லாவற்றுக்கும் பின்னர் And Ahab come in as a borderline believer, a lukewarm condition. இந்த எல்லைக்கோடு விசுவாசியான ஆகாப் அவனுடைய வெதுவெதுப்பான நிலையில் வந்தான். Went over and married this little princess Jezebel, which was an idolater, and brought her in and brought idolatry into Israel. அவன் போய் இந்த விக்கிரக ஆராதனைக்காரியான சிறிய ராஜகுமாரத்தியாகிய யேசபேலை மணந்து அவளோடு விக்கிர ஆராதனை இஸ்ரவேலுக்குள் கொண்டு வந்தான். Don't you remember that? அது உங்களுக்கு நினைவிருக்கிறதா? The very beautiful type. அதுவே மிக அழகான பாவனைகள். When Protestantism married into Romanism, they brought idolatry again into Christianity in the Dark Age. Exactly, geographically. புராட்டஸ்டன்டிசம் ரோமானிசத்துக்குள்ளாக மணந்து கொண்ட போது அவர்கள் இருண்ட காலத்தின் ஊடாக சரியாக அப்படியே பூகோள பிரகாரமாக விக்கிரக ஆராதனையை கிறிஸ்தவத்துக்குள்ளாக கொண்டு வந்தார்கள். Now watch when he comes out on this side. அது இந்த பக்கமாக வெளிவரும் போது கவனியுங்கள். Here we got what? A substitute for the Holy Ghost, a wafer. இங்கே உங்களுக்கு என்ன இருக்கிறது? பரிசுத்த ஆவிக்கு பதிலாக ஒரு இன்னொன்று, ஒரு அப்பம். A substitute for the water baptism in the name of Jesus Christ, Father, Son, Holy Ghost. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்நானத்துக்கு பதிலாக ஒரு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் நான் ஞானஸ்நானம். They substituted everything. அவர்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு பதிலியை வைத்தார்கள். I can take and prove by the Scripture, substitute after substitute. வேத வார்த்தையை எடுத்துக்கொண்டு என்னால் ஒன்றன் பின் ஒன்றாக நிரூபிக்க முடியும். பதிலுக்கு பின்னர் பதிலியை எடுத்துக்காட்ட முடியும். And Martin Luther agreed with it. மார்ட்டின் லூத்தர் அதனோடு ஒப்புதல் தெரிவித்தார். John Wesley come right along with the same thing and agreed with it. தொடர்ந்து அதே காரியத்தோடு ஜான் வெஸ்லி வெளியே வந்து அதனோடு ஒப்புதல் தெரிவித்தார். There never was nobody ever in the Bible ever sprinkled. வேதாகமத்தில் ஒருவருக்கும் தெளிக்கப்பட்டதாக ஒருபோதும் இருந்ததே இல்லை. Never was such a thing. அப்படிப்பட்டதான ஒரு காரியம் இருந்ததே இல்லை. There's no such a thing in the Bible. No commission, no order for it at all. But you permit it. அப்படிப்பட்டதான ஒரு காரியமோ கட்டளையோ அல்லது அதிகாரபூர்வமான உத்தரவோ வேதத்தில் இல்லவே இல்லை. ஆனால் நீங்கள் அதை அனுமதிக்கிறீர்கள். That's right. You permit it. அது சரி, நீங்கள் அதை அனுமதிக்கிறீர்கள். They come out and get this little salt shaker and sprinkle it on you. அவர்கள் வந்து அந்த உப்பு குலுக்கியை எடுத்து அதை உன்மேல் தெளிக்கிறார். Why? The Catholic Church started it. And you bow to it. Amen. Right. கத்தோலிக்க சபை அதை குலுக்கியது. நீங்கள் அதற்கு தலை வணங்குகிறீர்கள். சரியா? Fellow said, they said, you're just a non-Catholic. அன்றொரு நாள் ஒருவன் என்னிடம் நீர் ஒரு கத்தோலிக்கன் அல்லாதவன் என்றான். I said, no, brother, I'm a Protestant. I protest the thing. That's right. அதற்கு நான், இல்லை சகோதரனே, நான் ஒரு புரோட்டஸ்டன்ட். நான் அந்த காரியத்திற்கு மறுப்பு தெரிவிப்பவன். அது சரி. As a minister of the gospel with the children of God is my candidature for heaven. ஒரு சுவிசேஷ ஊழியன் என்ற முறையில் பரலோகத்திற்காக என்னுடையவர்களாக இங்கே இருக்கின்ற தேவனுடைய பிள்ளைகளுடன் And I'm to preach for them and set before them as a teacher with signs and wonders. I'd be a hypocrite if I didn't stand for what was true. நான் அவர்களுக்கு பிரசங்கிக்க வேண்டியவன். அற்புதங்களோடும் அடையாளங்களோடும் அவர்களுக்கு முன்பாக ஒரு போதகனாக உட்கார வேண்டியவன். அப்படி இருந்து கொண்டு உண்மையானதொன்றுக்காக நான் நிற்கவில்லை என்றால் நான் ஒரு மாய்மாலக்காரனாக இருக்க வேண்டும். I said, yes, sir. I'll stand if it kills me. நான் சொன்னேன், ஆமையா, அது என்னை கொன்றாலும் நான் அதற்காக நிற்பேன். I'll just teach what's the Bible. நான் அப்படித்தான் செய்ய போகிறேன். வேதம் என்ன என்பதை அது அப்படியே போதிக்கும். And I'm willing at any time to discuss it with anyone. See? எந்த நேரத்திலும் அதை குறித்து யாரோடும் விவாதிக்க நான் ஆயத்தமாயிருக்கிறேன். பாருங்கள். Let him be Pope of Rome, Archbishop, or whatever he is. அவர் ரோமாபுரின் போப்பா இருக்கட்டும் அல்லது உயர் பேராயராய் இருக்கட்டும் அல்லது அவர் யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், நான் விவாதிக்க ஆயத்தமாயிருக்கிறேன். Yes, sir, that's right. புரிகின்றதா? ஆமையா, அது சரி. If I'm wrong, come show me.
நான் தவறு என்றால் வந்து எனக்கு காட்டுங்கள். Now, I'm not wrong because I'm quoting the scripture. Hallelujah. இப்பொழுது நான் தவறு அல்ல, ஏனென்றால் நான் வேத வார்த்தைகளையே குறிப்பிட்டு காட்டுகிறேன். You don't take your textbook. This is the textbook right here. Amen. நான் உங்களுடைய பாட புத்தகத்தை எடுக்க மாட்டேன். இதுதான் பாட புத்தகம், இங்கே இருக்கிறது. Now, then you notice they begin to come out with all this formal. அவர்கள் இந்த எல்லா சடங்காச்சாரங்களோடும் கூட வர துவங்கினர். இதை கவனித்தீர்களா? Now, in the last days, there is coming a persecution. இந்த கடைசி நாட்களில் ஒரு உபத்திரவம் வந்து கொண்டிருக்கிறது. Now, we're about Revelations, the 13th chapter now, to begin with. இப்பொழுது துவக்கமாக வெளிப்படுத்தல் 13 பார்ப்போம். Now, if you'll notice, on down in the chapter here, it said, I looked, and lo, a lamb stood upon the Mount Sinai. இப்பொழுது நீங்கள் கவனிப்பீர்களானால் இந்த அதிகாரத்தினூடாக பார்க்கும்போது, இதோ நான் நோக்கி பார்த்தேன், சீனாய் மலையின் மேல் ஒரு ஆட்டுக்குட்டி நிற்க கண்டேன். No, beg your pardon, I'm in the wrong verse, the wrong chapter, the 13th chapter. இல்லை இல்லை, என்னை மன்னியுங்கள், நான் தவறான வசனத்தை எடுத்துக்கொண்டேன், தவறான அதிகாரத்தை எடுத்துக்கொண்டேன். 14ஆம் அதிகாரம். இப்போது 13 பார்ப்போம். I stood and upon the sands of the sea and saw a beast coming up out of the sea, having 7 heads and 10 horns. பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன். அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. And upon the horns 10 crowns, and upon his head the name of blasphemy. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமம் இருந்தன. What is blasphemy? தூஷணம் என்றால் என்ன? It's to make fun of, ridicule, talk about. கேலி செய்ய, பரிகசிக்க, அதை குறித்து பேச என்பதாகும். Now watch, he had 7 heads, 10 horns. இப்பொழுது கவனியுங்கள், அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. And watch where he come up out of the sea. கவனியுங்கள், அது சமுத்திரத்திலிருந்து எழும்பி மேலே வந்தபோது. Now the Revelation 17, you're putting it down, 17:15 said that the waters represent thickness and multitudes of the people. இப்பொழுது வெளிப்படுத்தல் 17 குறித்துக் கொள்ள விரும்புகிறவர்கள் வேண்டுமானால் வெளிப்படுத்தல் 17:15 தண்ணீர் அங்கே ஜனத்தொகைக்கு பிரதிநிதித்துவமாய் இருக்கிறது. So this beast represents power, ungodly power. எனவே இந்த மிருகமானது வல்லமையை, தெய்வ பயமற்ற வல்லமையை குறிக்கிறது. Beast, the prey, raised up out of the people, and he stood upon the sands of the sea. பட்சிக்கிற மிருகமானது ஜனங்கள் மத்தியிலிருந்து எழும்பி கடற்கரையின் மணலின் மேல் நின்றது. And I saw the beast which I saw was like a leopard. நான் அந்த மிருகத்தை பார்த்தேன். நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போல் இருந்தது. His feet was the feet of a bear. அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும், His mouth the mouth of a lion. அதன் வாய் சிங்கத்தின் வாயை போலவும் இருந்தன. And the dragon gave him his power and seat and great authority. வலு சர்ப்பமான் தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. The dragon. வலு சர்ப்பம். We got 2 things under consideration now. இப்பொழுது கவனிக்கத்தக்கதாக நாம் 2 காரியங்களை உடையவளாய் இருக்கிறோம். Watch this beast. It had 4 different characters in it. இந்த மிருகத்தை கவனியுங்கள், அது 4 வித்தியாசமான குணங்களை தன்னில் கொண்டதாய் இருக்கிறது. And if you'll take Daniel 7, you mark it down. Daniel 7. நீங்கள் தானியேல் 7ஆம் அதிகாரத்தை எடுப்பீர்களானால் குறித்துக் கொள்ளுகின்ற உங்களுக்குத்தான் குறித்துக் கொள்ளுங்கள். Daniel saw the same vision 800 years before this. Saw the vision. தானியேல் அதே தரிசனத்தை கண்டான். 800 வருடங்களுக்கு முன்பாக அந்த தரிசனத்தை கண்டான். He saw those beasts separate one from another in the beginning of the Gentile ruling. அவன் அந்த மிருகங்களை தனித்தனியாக புறஜாதியாரின் ஆளுகையின் துவக்கத்தில் ஒன்றன் பின் ஒன்றாக கண்டான். And here they are, John seeing it, and the end of the Gentile ruling, all 4 of those beasts represented in one. இதோ அவைகள் இருக்கின்றதான யோவான் அதை காண்கின்றான். புறஜாதியாரின் ஆளுகையின் முடிவிலே அந்த எல்லா 4 மிருகங்களும் ஒரு மிருகத்தில் பிரதிநிதித்துவம் பெறுகின்றன. Them same old devils, demons that possessed each kingdom of the Romans down through and the Greeks and so forth on down to the Gentile dispensation has come right out and all met up in one beast. அதே அந்த பழைய பிசாசுகள், பொல்லாத ஆவிகள், புறஜாதியாரின் ராஜ்யங்கள் ஒவ்வொன்றையும் பிடித்துக் கொண்டு கிரேக்கு முதற்கொண்டு ஒவ்வொரு ராஜ்யத்தின் ஊடாக தொடர்ந்தவர்களாய்
அப்படியே ஆண்டு கொண்டு முடிவில் ரோமாபுரியில் ஒரு மிருகத்துக்குள் நான்கும் ஒன்று சேர்ந்தன. We'll find him directly and see who he is. Amen. Right. நாம் அவன் நேரடியாக கண்டுபிடித்து அவன் யார் என்று பார்ப்போம். சரிதானே? All those leopards, lions, all that, the dragon. அவை யாவும் சிறுத்தை, சிங்கம், அவை யாவும் வலு சர்ப்பமும். How many knows what the dragon is? வலு சர்ப்பம் என்றால் என்ன என்று எத்தனை பேருக்கு தெரியும்? The dragon represents Rome. வலு சர்ப்பம் ரோமாபுரிக்கு பிரதிநிதித்துவமாய் இருக்கிறது. Here, let's read that. That's kind of question in mind. நாம் அதை வாசிப்போம். அது சிந்தையில் உங்களுக்கு கேள்வியை எழுப்பிக் கொண்டிருக்கிறது. Give me Revelations, the 12th chapter, just a moment here. சிறிது நேரம் வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்தை வாசிப்போம். Let's look here. Revelations 12. Now look. இங்கே சற்று பார்ப்போம். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம். இப்பொழுது பாருங்கள். And there appeared a great wonder in heaven, a woman. ஆண்டியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ. What does the woman represent? ஒரு ஸ்திரீ எதற்கு பிரதிநிதித்துவமாய் இருக்கிறார்? The church. சபைக்கு பிரதிநிதித்துவமாய் இருக்கிறார். This is the bride here. This is the church, the real church. இங்கே இது மணவாட்டியை குறிக்கிறது. இதுதான் சபை, உண்மையான சபையை குறிக்கிறது. A woman clothed with the sun and the moon under her feet. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தால் அவள் பாதங்களின் கீழே சந்திரனும். Look, the moon under the sun at her head, the moon under her feet. பாருங்கள், சந்திரன் அவளுக்கு கீழே இருக்கிறது. சூரியன் அவளுடைய தலையண்டை இருந்தது. சந்திரன் அவளுடைய பாதங்களின் கீழ் இருந்தது. The sun was a dispensation of grace. சூரியனானது கிருபையின் யுகங்களா இருந்தது. And the moon was a dispensation of law. சந்திரனானது நியாயப்பிரமாணத்தின் யுகங்களா இருந்தது. The woman was the Orthodox church. அந்த வைதிக சபையானது சம்பிரதான சபையாய் அந்த ஸ்திரீ இருந்தாள். And she was standing over the law. அவள் நியாயப்பிரமாணத்தின் மேல் நின்று கொண்டிருந்தாள். All the law was passing away because the law was a shadow of the good things to come. Amen. Is that right? நியாயப்பிரமாணமோ கடந்து போய்க் கொண்டிருந்தது. ஏனென்றால் நியாயப்பிரமாணமானது வர இருக்கின்ற நன்மையான காரியங்களின் நிழலாய் இருக்கிறது. சரிதானே? The moon is only a shadow of the sun reflecting on the moon. Is that right? Making the moon. பிரதிபலிக்கின்ற சூரியனின் நிழலாய்த்தான் சந்திரன் இருக்கிறது. அது சரிதானே? சந்திரனை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. And the law was under her feet. She done live through that day. நியாயப்பிரமாணம் அவளுடைய பாதங்களின் கீழ் இருக்கிறது. அந்த நாளை அவள் நியாயப்பிரமாணத்தின் ஊடாக ஜீவித்து வந்தாள். And notice how she was dressed here now. அவள் எவ்விதமாக ஆடை அணிந்திருந்தாள் என்று கவனிக்கவும். Under her feet and upon her head a crown of 12 stars. ஆரங்களின் கீழ் சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்கள் உள்ள கிரீடமும் இருந்தன. The church is crowned with the doctrine of the 12 apostles. See? சபையானது 12 அப்போஸ்தலர்களுடைய உபதேசத்தால் கிரீடம் சூடப்பட்டிருந்தது. பாருங்கள். And she being with child cried, travailing in birth, pain to be delivered. அவள் கர்ப்பவதியாயிருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். That was the Orthodox church. What? அது வைதிக சபையாய் இருக்கிறது. கவனியுங்கள். And there appeared another wonder in heaven. அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. And behold, a great red dragon having 7 heads. 7 தலைகளையும். See? Keep that 7 in mind now. 7 heads always. பாருங்கள், அந்த 7ஐ உங்கள் சிந்தையில் வைத்திருங்கள். 7 தலைகள் எப்பொழுதும் நினைவில் வையுங்கள். 7 heads, 10 horns, and 7 crowns upon his head. 7 தலைகளையும் 10 கொம்புகளும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலு சர்ப்பமாய் இருந்தது. Now, and his tail drew a third part of the stars of heaven and did cast them to the earth. இப்பொழுது அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 பங்கை இழுத்து அவைகளை பூமியில் விழத் தள்ளிற்று. And the dragon stood before the woman which was ready to be delivered, for to devour her child as soon as it was born. பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்றவுடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. Oh, and she brought forth a man child who was to rule all nations with a rod of iron. சகல ஜாதிகளையும் இரும்பு கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றார். And the child was caught up unto God and to his throne. Amen. அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திடத்திற்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டது. The Orthodox Church standing there, the sun shining down,
The doctrine of the 12 apostles. Amen. All right. அந்த வைதிக ஆச்சார சபையானது அங்கே நின்று கொண்டிருந்தது. கீழ்நோக்கி சூரியன் பிரகாசித்துக் கொண்டிருந்தது. 12 அப்போஸ்தலர்களின் உபதேசத்தை உடையதாக இருந்தது. சரிதானே? With the moon under her feet, the law, the shadow of the things to come. The gospel light shining now. The law faded away when the sun come out. அவளுடைய பாதங்களுக்கு கீழே சந்திரன் இருந்தது. அது நியாயப்பிரமாணம் வரப்போகிற காரியங்களின் நிழலாய் இருந்தது. சுவிசேஷ வெளிச்சம் பிரகாசித்துக் கொண்டு இருந்தது. சூரியன் வெளிவந்ததும் நியாயப்பிரமாணம் மங்கி போய் மறைந்தது. She was pained to be delivered, and she brought forth a man child, which was Christ Jesus. And he was caught up to God. அவள் பிரசவ வேதனை அடைந்து ஒரு ஆண் பிள்ளையை பெற்றாள். அது இயேசு கிறிஸ்து. அவர் தேவனிடத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். But as soon, here it is. Amen. ஆனால் எடுத்துக்கொண்ட உடனே இதோ இங்கே இருக்கிறது. As soon as the dragon, which was the devil, saw the woman ready to be delivered, he stood right by her to devour his child as soon as it was born. அந்த வலுசற்பமாகிய அந்த சாத்தான் பிள்ளை பெற ஆயத்தமாய் இருக்கின்ற அந்த ஸ்திரீயை கண்டவுடனே அந்த பிள்ளையை பெற்றவுடனேயே அதை கொலை செய்யும்படியாய் அவனுடைய பக்கத்தில் நின்று கொண்டிருந்தது. And when Jesus was born, the Roman Empire issued a proclamation to slay all the children from 2 years old down to get to kill Christ Jesus. இயேசுவானவர் பிறந்தபோது ரோம சாம்ராஜ்யம் ஒரு பிரகடனம் செய்து இயேசு கிறிஸ்துவை கொல்லும்படியாக 2 வயதுள்ள ஆண் பிள்ளைகள் யாவரையும் கொன்று போட வேண்டுமென கட்டளையிட்டார். And God pulled the wool over his eyes and took him out in Egypt and hit him, as he did Moses the same way. தேவன் அவருடைய கண்களுக்கு மேல் மூடி போட்டு மோசேக்கு செய்த அதே விதமாக அவரை எகிப்திற்கு கொண்டு சென்று அவரை மறைத்து வைத்தார். There's that red dragon, the devil. அங்கே இருக்கிற அந்த சிவந்த வலுசற்பமாகியது சாத்தான். Where does he see that? In அவனுடைய இருக்கை எங்கே இருக்கிறது? not in Russia, in Rome. Amen. ருசியாவுக்குள் அல்ல, ரோமாபுரிக்குள்ளாக இருக்கிறது. And said the devil give him his seat and his authority. Yes. சாத்தான் அவனுடைய இருக்கையையும் அவனுடைய அதிகாரத்தையும் அவனுக்கு கொடுத்தார். Red dragon, not Russia. சிவந்த வலுசற்பம் ரஷ்யாவல்ல. Are your great ministers saying the Russian is the Antichrist? ருஷ்யாதான் அந்தி கிறிஸ்து என்று மகத்தான போதகர்கள் கூறுகின்றதை நான் செவியால் கேட்டிருக்கிறேன். Why, the Russia has nothing to do with the Antichrist. Amen. That's communism. Amen. ஏன் அந்தி கிறிஸ்துவோடு ரஷ்யாவுக்கு ஒருவித சம்பந்தமும் இல்லை. அது கம்யூனிசம். The falsery of Protestantism and Catholicism has produced communism. புரோட்டஸ்டன்டிசமும் கத்தோலிக்கமும் இவைகளின் தவறுகளால் தான் கம்யூனிசத்தை உருவாக்கினது. Reason the Russians drove them out of there because they had all the money. அவர்களை ருசியா வெளியே துரத்துவதற்கான காரணம் ஏனென்றால் அவர்கள் எல்லா பணத்தையும் தங்களிடத்தே வைத்துக் கொண்டிருந்தார்கள். And they had all the prayers said to them and things, so they built the biggest buildings. They had all the wealth of the people and bundled it up like that. பரிசுத்தவான்கள் ஆகிய அவர்களிடத்தில் எல்லா ஜெபங்களையும் கூறும்படியா செய்தார்கள். எனவே அவர்கள் மிக பெரிதான கட்டிடங்களையும் கட்டினார்கள். ஜனங்களுடைய சொத்துக்களை எல்லாம் இவர்கள் உடையவர்களா இருந்து அதை இந்த விதமாக சுருட்டி கொண்டார்கள். And they seen they lived no different. It was no different than the rest of the world, and it spewed it out and formed communism. Amen. அவர்களுடைய ஜீவியத்தில் வித்தியாசமே இல்லை. உலகத்தில் இருக்கும் மற்ற ஜனங்களின் ஜீவியத்திற்கும் இவர்களுக்கும் வித்தியாசமே இல்லை. அவர்கள் அதை வெளியே துப்பிவிட்டு கம்யூனிசத்தை உருவாக்கினார்கள். Now if you give me one more night, if God does, I'll prove to you that communism is working straight in the hands of Almighty God. To destroy the Roman state. நீங்கள் எனக்கு இன்னும் ஒரு நாள் தருவீர்களானால், தேவன் தருவாரானால், ரோமாபுரியை அழிக்கத்தக்கதாக கம்யூனிசமான சர்வ வல்லமையுள்ளவரின் கரங்களில் நேராக கிரியை செய்கிறது என்பதை நான் உங்களுக்கு நிரூபிப்பேன். And remember, I say this as God's prophet. The Russian Empire will drop an atomic bomb of some sort on the Vatican City and destroy it in 1 hour. Thus saith the Lord. Amen. நினைவிருக்கட்டும், தேவனுடைய தீர்க்கதரிசி என்ற முறையில் நான் இதை கூறுகிறேன். அணுகுண்டு போன்ற ஏதோ ஒரு காரியத்தை ருஷ்யாவானது வாட்டிக்கனின் மேல் போட்டு 1 மணி நேரத்தில் அழித்து விடும் என்று கர்த்தர் உரைக்கிறார். And the Bible said that God took them cruel-hearted man and put them in his hands, and they were instruments in his hands to fulfill his will and to bring back to her exactly what she had coming to her. Amen. கொடூர இருதயம் உள்ள மனிதர்களை தேவன் எடுத்து அவர்களை அவருடைய கருத்தில் வைத்துக் கொண்டார்.
அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற அவர்களுக்கு நேரிட வேண்டியதை சரியாக அப்படியே நிறைவேற்ற அவர்கள் அவருடைய கரத்தில் அவருடைய கருவிகளாய் இருக்கிறார்கள். That's exactly. That's the word. Hallelujah. சரியாக அப்படியே தான், அதுதான் வார்த்தை. Brother, you just don't realize how cunning these things are. சகோதரனே, எவ்வளவு ஏமாற்றுகரமாய் காரியங்கள் இருக்கின்றன என்பதை நீங்கள் உணராமல் இருக்கிறீர்கள். Remember, Jesus Christ said that the Antichrist would be so close it would deceive the very elect. Amen. Thank you. நினைவிருக்கட்டும், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக ஆண்டி கிறிஸ்து நெருக்கமாக இருப்பான் என்று இயேசு கூறியிருக்கிறார். So now don't let any man entice you. ஒரு மனிதனும் உங்களை வஞ்சிக்க இடம் கொடாதிருங்கள் என்று கூறியிருக்கிறார். So don't be like heathens. Say their prayer over and over. Hail Mary, blessed art thou, full of grace, blessed art thou. மரியாளே வாழ்க, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், கிருபை நிறைந்தவள், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்ற ஜெபத்தை அஞ்ஞானிகளை போன்று திருப்பி திருப்பி அதையே கூறாதீர்கள். So don't be like heathens using vain repetitions. அஞ்ஞானிகளை போல் இராதேயுங்கள், வீண் வார்த்தைகளினால் அலப்பாதேயுங்கள். He said, don't you call no man father after this earth either. For as you already got one father, and that's in heaven. பூமியிலே ஒருவனையும் உங்கள் பிதா என்று சொல்லாதிருங்கள், பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுடைய பிதாவா இருக்கிறார் என்று இயேசு கூறியிருக்கிறார். But you turn around and ignore that, you do it anyhow, because it's popular. ஆனால் நீங்களோ அப்படியே திரும்பி அதை அசட்டை செய்தீர்கள். எப்படியா இருந்தாலும் நீங்கள் அதை செய்கிறீர்கள், ஏனென்றால் அது புகழ்பெற்றதாக இருக்கிறது. The devil has always had a popular thing. It's ஒரு புகழ்பெற்ற காரியத்தையே பிசாசு எப்பொழுதும் உடையவனாய் இருப்பார். always been from the beginning a form of religion. ஆதி முதற்கொண்டு அது எப்பொழுதும் அந்த விதமாகவே தான் ஒரு மார்க்க வேஷத்தை உடையதாய் இருந்து வருகிறது. Cain had the same thing. காயின் அதே காரியத்தை உடையவனாய் இருந்தார். Here's his spirit moving right in here to the Antichrist, and here comes Abel, the slave one too. Amen. இதோ இங்கே அவருடைய ஆவி அசைந்து தொடர்ந்து அந்த கிறிஸ்துவினூடாக போய்கொண்டே இருக்கிறது. அதே விதமாய் கொல்லப்பட்டவனாகிய ஆபேலுடனும் கூட இதோ போய்கொண்டிருக்கிறது. Right. Notice. And now look. அது சரியே, கவனியுங்கள், இப்பொழுது நோக்குங்கள். All these beasts back there was all wound up into one beast over here, which was called the red dragon, the devil. அங்கே நாம் கண்ட இந்த மிருகங்கள் எல்லாம் இங்கே இந்த ஒரு மிருகத்துக்குள் ஒருங்கே முற்று பெறுகிறது. அது அந்த சிவப்பான வலு சர்ப்பமான சாத்தான் தானே. Now let's begin the 15th verse of the 13th chapter. இப்பொழுது நாம் 15ஆம் அதிகாரத்தின் 15ஆம் வசனத்தை பார்ப்போம். You see now that Rome was the seat of Satan. இப்பொழுது சாத்தானின் இருப்பிடமாக ரோமாபுரி இருக்கிறது நீங்கள் காணலாம். The seven-headed beast with the 10 horns stood by the Christ child to devour him just as soon as he was born. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடைய மிருகமான அது கிறிஸ்துவாகிய பிள்ளை அண்டையில் அவர் பிறந்தபோது அவரை கொன்று போட நின்று கொண்டிருந்தது. Who did it? Herod. Amen. Rome. Always been. அதை செய்தது யார்? ஏரோது. ரோமாபுரி எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறது. We're getting Daniel directly. We have enough time. The Lord helping us. And we'll see. நமக்கு போதுமான நேரம் இருக்குமானால், கர்த்தர் நமக்கு உதவி செய்வாரானால், அதை நாம் நேரடியாக தானியேலிலேயே நமக்கு அது கிடைக்கும், நாம் அதை பார்க்கலாம்.